என்ன தீர்த்த சாப்பிட்டுருக்க? ஆமாம், 10:45 to 11:45 பெஸ்ட் டைம் சொல்லியிருக்கா. மணி இப்போ ஏற்கனவே வச்சுட்டே நீ தான். 11:43 ஆகுது. பொங்கப்பானை வைக்கணும் முன்னாடி, அவ்வளோதான். பொங்கல் சாப்பிட்டு முடிச்சு எல்லாம் பாத்திரம்லாம் அலம்பி வைக்கணும்னு சொல்ல. 10:45 to 11:45 பொங்கப்பானை வைக்கணும். அதுதான் இது. அழகாக வெங்கலப்பானைக்கு திருமணம்லாம் இட்டு பானைக்கு பூ கட்டி, வருஷத்தில் ஒரு நாள் தான் இந்த பானைக்கு விசேஷம் போல இருக்குல்ல. மற்ற நாள்லாம் தூங்கிட்டு இருக்கு பரணையில். கொஞ்சம் பெருசா வாங்கிட்டேன் நான், சின்னதா வாங்கிருக்கேன். அதனால நிறைய பொங்கல் பண்ண வேண்டியிருக்கு. ஆமா, ஆனா அதுக்கு சந்தோஷமா இருக்குல்ல. விஐபி மாதிரி வருது அது. கரெக்டா பொங்கல் அன்னைக்கு விஐபி மாதிரி வருது அது. இங்க வெள்ளம்லாம் வச்சிருக்கியா? வெள்ளம் அது. இது டயபெட்டிக் வெள்ளமா? அது டயபெட்டிக் வெள்ளமா இல்லையா? பாகு வெள்ளம். டயபெட்டிஸ்க்கு ஓகேவா இல்லையா? அது இன்னைக்கு ஒரு நாள் எக்ஸெப்ஷன் கொடுக்கலாம்ல. கொஞ்சமா சாப்பிடலாம் இல்ல, இன்னைக்கு ஒரு நாள் எக்ஸெப்ஷன் கொடுக்கலாமா? அடிக்கிறதுக்கா? லைவ் போடுறதுக்கோசரம் அடிக்கிறேன்னு சொல்லாத என்ன. இப்போ எல்லாத்தையுமே லைவ்ல போடணும், அப்பதான் ட்ரெண்ட். அதான் ட்ரெண்ட் இப்போ. பால் நல்லா இருக்கு. எந்த பால் இது? பசும்பாலா எருமை பாலா? பசும்பால். ஆமா, ஏன் தெரியுமா? ஆவின் பால் இல்லையா? ஆவின் டிலைட்டா? சூப்பர். தண்ணி விட்டியா? தண்ணி விடாத பாலா அது? சேர்த்திருக்கியா? நீ என்ன மாட்டுக்கார மாதிரி பண்ற? அப்படியா? ஏலக்காய் ஒரு கிலோ 4000 rupees. அப்பா, இந்த பச்சை ஏலக்காய். ஓ, நான் 100 கிராம்ல போட்டேன். இவ்வளவு கொடுத்திருக்காரு, 400 ரூபாய். 100 கிராம்ன்றது ரொம்ப பல பொங்கலுக்கு போடலாம் போல இருக்கு. இல்ல, ஏலக்காய் ரொம்ப நல்லது. போட்டு மெல்லலாம். ஆக்சுவலா அது மவுத் ஃப்ரெஷ்னர் மாதிரி இல்லையா? நல்லது, உடம்புக்கும் நல்லது, ஜீரண சக்திக்கு. ஆமா, அதனாலதான் அது வாங்கிட்டேன். காய்கறி நறுக்கிறதுக்கு எங்கிட்ட கொடுக்குற, வெள்ளத்தை நீ நறுக்கிற. வெள்ளத்தை அங்க பாத்துட்டே இருங்க. எங்க? இன்னைக்கு சில பேர் அவியல் பண்ணுவாங்க. நான் பார்த்து பசங்களுக்கு அவியல் அவ்வளவா இஷ்டம் கிடையாது. அதனால நான் எல்லா காயும் போட்டு புளி கூட்டு பண்ண போறேன். அப்படியா? அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு காய். அவியல்ங்கிறது பொங்கல் அன்னைக்கு பண்ணுவாள? பொங்கல் அன்னைக்கு, பொங்கல்ல எந்த நாள் வேணா பண்ணலாம். அடை அவியல் அப்படின்னால எப்போ வேணா பண்ணலாம். அது புளியோதரை அன்னைக்கு பண்ற அன்னைக்கு கண்ணுப்பிடி வைப்போம்ல, அன்னைக்கு பண்ணலாம். ஆமா, நாளைக்கு கலர் கலரா சாதம் வச்சு மாடியில் கொண்டு போய் நாளைக்கா கண்ணுப்பிடி. நாம சாப்பிட்டு மீந்ததெல்லாம் காக்கா குருவிக்கு. போன வருஷம் மாடியில் வச்சோம்ல, மொட்டை மாடியில் கொண்டு போய் வச்சோமே. பிரதர்ஸ் எல்லாம் பணம் அனுப்புவாங்களா? அனுப்பிட்டாங்களா உனக்கு? கண்ணன் அண்ணா அனுப்பிச்சிட்டாரு. ஓ, எவ்வளோலாம் சொல்லாது. அப்புறம் நிர்மலா சீதாராமன் கேட்டு இருக்க போற. அவங்களும் பொங்கல் பண்ணுவாங்க இன்னைக்கு. ஆனா இன்னைக்கு பொங்கல் சொல்லுவாளா? பட்ஜெட்டுக்கு முன்னாடி அல்வா கிண்டுவாங்க தெரியுமா? ஓ, சூப்பர். இதோ இருக்காரு அனந்த பத்மநாப சுவாமி இருக்கார், பிள்ளையார் இருக்கார், மகாலட்சுமி, திருப்பதி அலவேலுங்க தாயார் சமேத வெங்கடாஜலபதி பெருமாள். இது ராதிகா ஸ்ரீதர் கொடுத்த ஆஞ்சநேயர். போன வருஷம் கொடுத்தா இல்லையா? நம்ம சஷ்டியத்தை பூர்த்தி கொடுத்தா வந்தாச்சா? பொங்கலோ பொங்கல் சொல்லு. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். இந்த மாதிரி சுபிட்சம். அப்பா, சூப்பரா சைட்ல வழியிடுத. ஆமா, சூப்பர். ஆவி பறக்கும் பொங்கல் போடு. அரிசி சேர்க்க நானும் சேர்க்கட்டுமா? நானும் ஒரு கைப்பிடி சேர்க்கிறேன். எல்லாரோட வாழ்விலையும் மகிழ்ச்சி பொங்கணும், ஆரோக்கியம் வளரணும், நாடு சுபிட்சமா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரோட மனசுலயும் நல்ல எண்ணங்கள் நிறைய பொங்கணும், மகிழ்ச்சி பொங்கணும், ஆரோக்கியம் பொங்கணும், ஐஸ்வர்யம் பொங்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், நல்ல எண்ணங்கள் பொங்கணும், நல்ல எழுத்துக்கள் நிறைய ஃபேஸ்புக்ல வரணும், நல்ல வீடியோ எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கணும், பட்ஜெட்ல அதிகமா வரி இல்லாம இருக்கணும், இன்கம் டாக்ஸ் நிறைய தள்ளுபடி கிடைக்கணும், அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் நிறைய ப்ராஃபிட் கிடைக்கணும். எல்லாரோட இன்வெஸ்ட்மெண்ட்லயும் ஏகப்பட்ட கேபிட்டல் கெயின்ஸ் அதில் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இருக்கோ இல்லையோ, டாக்ஸ் பெனிஃபிட் நிறைய கிடைக்கணும், சுபிக்ஷமா இருக்கணும், எல்லாரும் சுபிக்ஷமா இருக்கணும். அடுத்தது வெள்ளம் சேர்க்கணுமா?
இப்ப கிடையாது, வேகணும் ஃபர்ஸ்ட். ஓ, வந்தா அதெல்லாம் அரிசி வேகணும். ஆமா. இப்போ வந்து என்ன பண்ணணும், கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு அது சிம்மல வச்சு மூடி வைக்கலாம். இது சிப்பல் தட்டு போட்டு மூடி வச்சா மெதுவா பால்லயே வேகும். பால்ல வெந்தாதான் அது நல்லா டேஸ்டா இருக்கும். ஓ, அப்புறம் பாகு வச்சு வெள்ளத்தை விடணும். பாகு வச்சுட்டு வெள்ளத்தை விடணும். வெள்ளப்பாகு தனியா வைக்கணுமா என்ன? ஆமா, இது அப்படியே வெள்ளம் போட்டா அதுல குப்பை இதெல்லாம் இருக்கும் இல்லையா, ஆமா, அது வந்து இதோட சேர்ந்துடும். அதனால வந்து வெள்ளத்தை கரைச்சிட்டு கொஞ்சமா கொஞ்சம் கெட்டி பண்ணிட்டு பாகு வச்சு வெள்ளத்தை திருத்தியாச்சு இல்ல நல்லா. ஏன் நாட்டு சக்கரையா போடக்கூடாது, வெள்ளம் தான் போடணுமா? போடலாம். இப்ப ஜாகரி பவுடர்னு கிடைக்குது. நான் இந்த பாகு வெல்லம் வாங்கினேன். ஓ, சரி, இதை யூஸ் பண்ணலாம். ஃப்ரெஷ், எல்லாமே ஃப்ரெஷ். இல்ல நாட்டு சக்கரை போட்டு பண்ணலாமா பண்ணக்கூடாதா? பாருங்க, ஐதீகம் என்னது? நாட்டு சக்கரை போட்டும் பண்ணலாம், அதுவும் வெள்ளத்தோட தானே. ஆமா, நான் வந்து புது அரிசி, தனியா புது அரிசி ரா ரைஸ் வாங்கி. இல்ல ஐ திங்க் வெள்ளங்கிறது நாட்டு சர்க்கரைக்கு முன்னாடி இருக்கிற விஷயம் நினைக்கிறேன் அது இல்லையா? நாட்டு சர்க்கரை சுகர் பண்றதுக்கு முன்னாடி இருக்குல்ல, நான் ரிஃபைன்டு சுகர் மாதிரி தானே அது நாட்டு சர்க்கரை. வெள்ளத்தை வந்து கொஞ்சம் பியூரிஃபை பண்ணி ஒரு பழமா பண்றா இல்லையா? ஆமா, அது இல்லாம நாட்டு சக்கரைங்கிறது ஸ்ட்ரைட்டா கரும்போட சாரை வந்து காய வச்சுட்டு அந்த இதுல ட்ரை பண்ணணும். ரொம்ப தெரியாம சொல்லக்கூடாது, நம்ம ஃபேஸ்புக்கில் கடமையில கமெண்ட் போட்டுருவாங்க. ஓகே, வேணுன்றவா நாட்டு சக்கரை எப்படி பண்றதுன்றத பர்ப்ளெக்சிட்டியில, சாட் ஜிபிடியில, ஜெமினியில கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, நாம் எதுவும் சொல்லி மாட்டிக்கூடாது. நான் இந்த தடவை எல்லாமே தனியா வாங்கினேன் பொங்கல் பண்றதுக்காக. அரிசி, பருப்பு, வெல்லம், ஏலக்காய், முந்திரி பருப்பு எல்லாமே புதுசு, ஆல்ரெடி யூஸ் பண்ணது இல்ல. வெரி குட், வெரி குட். ஏன்னா அப்படிதான் எல்லாருமே பண்ணுவாங்க. ஆனா நான் சொன்ன மாதிரி வெங்கலப்பானை மட்டும் பழசு, வருஷத்துக்கு ஒரு தடவை வெளில வர வெங்கலப்பானது. அவர் வந்து எப்பவும் நான் பாட்டில் இருக்கிறவர். அது ரைட்டு. இது யார், எங்க அம்மா கொடுத்ததா உனக்கு? இது வந்து கல்யாணம். உங்க அப்பா கொடுத்ததா? எங்க அம்மா கொடுத்தது. உங்க அம்மா கொடுத்ததா? ஆனா எங்க அம்மா கொடுத்தது வேற, அது ரொம்ப பழசாயிடுதுன்னு அதை போட்டுட்டு வேற புதுசா வாங்கினேன். ஓ, அம்மா கொடுத்தா அது ரொம்ப மேல பரன் மேல போட்டு போட்டு கருப்பாயிடுது. பட் நம்ம ஜனவரியில இருக்கோம், மேல கொடுத்தது எதுக்கு யூஸ் பண்ற? பரன் மேல போட்டு அப்பப்போ கடிச்சோ கடிக்கணும் இல்ல? சரி, பொங்கலா இருந்தா கூட கடிச்சோ கடிக்கணும். எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சொல்லு. எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உங்க ஆத்துல பொங்கல் பால் பொங்கிட்டா எல்லாரும் சாப்பிட்டு ஹாப்பியா இருங்க. தேங்க்யூ. ஆமா, நானும் சொல்லிட்டுமா? ஆனா இதுல என் ஃபேஸ் காமிக்காது போல இருக்க, நீ தான் வாங்கி எனக்கு பண்ணணும். அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள், தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். தைப்பொங்கல், இந்த பொங்கல் பொங்குறது போல என்னோட வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சி, அன்பு, அப்புறம் வெல்த் எல்லாம் பொங்கட்டும். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.